வந்து நம்ம என்ன பேப்பர் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட்ல லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும். ஸோ இந்த பேப்பர்ல வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி யூனிட் வைஸா கொஸ்டின் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட இன்னிலிருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம். லேர்னிங் அண்ட் டீச்சிங் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம லேர்னிங் அண்ட் டீச்சிங் கற்றலும் கற்பித்தலும் எடுத்துக்கிட்டோம்னா 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன கொஸ்டின் வந்து முக்கியமா படிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் PPT பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூனிட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கற்றலுடைய தன்மைகள், நேச்சர் ஆஃப் லேர்னிங். அதில் வந்து கற்றலோட தன்மைகள்னா என்ன, அதில் வந்து ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் SS சரவணன். ஸோ டுடே வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் கற்றலும் கற்பித்தலும் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி யூனிட் வைஸாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ கற்றலும் கற்பித்தலும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஃபுல் கோர்ஸு. 10 கொஸ்டினில் வந்து நீங்கள் 7 அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூனிட் வைஸாக வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி பருவமும் தற்கால இந்தியாவும் கல்வியும் 2 சாப்டருக்கும் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து முடிச்சு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கெல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 சப்ஜெக்ட் வந்து புரியும். ஸோ இப்போ வந்து யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கற்றலும் கற்பித்தலும் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் நேச்சர் ஆஃப் லேர்னிங் கற்றலினுடைய தன்மை. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பிளைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். கற்றல் வரையறு, கற்றலின் உட்கூறுகளை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் தர் இம்ப்ளிகேஷன் இன் எஜுகேஷனல் செக்டார். கற்றலின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் அதன் கல்வி தாக்கங்களை விவரி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரொட்டேட் லேர்னிங் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங். மனப்பாடம் செய்து கற்றல் மற்றும் புரிந்து கற்றல் ஆகியவற்றிற்கான வேறுபாடுகள் யாவை? வாட் இஸ் மீன் பை ஆக்டிவ் லேர்னிங்? எக்ஸ்பிளைன் இஸ் இட் எ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங். செயலாற்றி கற்றல் என்றால் என்ன? அதன் கொள்கைகளை விளக்குக. வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் மென்ஷன் தர் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன். செயலாற்றி கற்றலின் நுட்பங்களை விளக்குக, அதன் கல்வி தாக்கங்களை குறிப்பிடுக. எக்ஸ்பிளைன் த செல்ஃப் லேர்னிங் அண்ட் தர் இம்ப்ளிகேஷன்ஸ். சுய கற்றல் என்றால் என்ன விளக்குக. ஸோ யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேச்சர் ஆஃப் லேர்னிங் கற்றலுடைய தன்மைகளில் இந்த 6 கொஸ்டின் வந்து நல்லா படித்து எழுதிக்கோங்க. இதில் 6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்.